லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியை குறித்து காண்கிறோம். பாவ நிவாரண பலியானது அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவிர்த்தி செய்யக்கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று உள்ளது. நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையுண்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக சிலுவையில் தொங்கினார். ஆனால் நாம் இன்றளவும் பாவம் செய்கிறோம். தேவனை சிலுவையில் அறைந்த பின்பும் நாம் பாவம் செய்வோமே, ஆனால் நாம் செய்கிற பாவங்களுக்கு தண்டனை உண்டு. நியாயத்தீர்ப்பின் நாளிலே நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை உண்டு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பாவ நிவாரண பலியான பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டார். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எனவே இனிமேல் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாமல் தண்டனையிலிருந்து தப்பிப்போம். அப்படியே ஆகக்கடவது. லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியை குறித்து காண்கிறோம். பாவ நிவாரண பலியானது அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவிர்த்தி செய்யக்கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று உள்ளது. நம்முடைய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையுண்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவத்திற்கு பாவ நிவாரண பலியாக சிலுவையில் தொங்கினார். ஆனால் நாம் இன்றளவும் பாவம் செய்கிறோம். தேவனை சிலுவையில் அறைந்த பின்பும் நாம் பாவம் செய்வோமே, ஆனால் நாம் செய்கிற பாவங்களுக்கு தண்டனை உண்டு. நியாயத்தீர்ப்பின் நாளிலே நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை உண்டு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பாவ நிவாரண பலியான பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டார். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எனவே இனிமேல் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாமல் தண்டனையிலிருந்து தப்பிப்போம். அப்படியே ஆகக்கடவது.